என் அன்புக்குரியவர்களே, இந்த வீடியோவில் நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் ஜான் ஜெபராஜை குறித்து பார்க்க போகிறோம். அதாவது ஜான் ஜெபராஜ் வந்து போக்சோக்கு முன்பதாக எப்படி ஊழியம் பண்ணார், இப்போது போக்சோக்கு முடித்து ஜெயிலில் வாழ்க்கை வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போது ஒரு ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதை குறித்த ஒரு போஸ்ட்டுகளை அவர் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்கிறார். அவர் யூடியூபில் இப்பொழுது வந்து ஊழியத்தை தொடங்கி வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார். அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது போக்சோக்கு முன்பதாக இவருடைய ஊழியம் எப்படி இருந்தது, இப்போ போக்சோக்கு பின்பதாக இவருடைய ஊழியம் எப்படி இருக்கிறது, போக்சோக்கு முன்பதாக இவரை பின்பற்றிட்டு சென்ற ஜனங்கள் எவ்வளவு அறிவின தன்மையாக இருந்தார்கள், இவர்கள் அறிவில்லாமல் இருந்தார்கள். இப்பொழுது போக்சோக்கு அப்புறமா ஒரு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற இவர்கள் பின்பற்றி செல்லுகிற இந்த ஜனங்கள் எவ்வளவு மதிகேட்டுத்தனமாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இருக்கிற போஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அவருடைய வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். தெரிந்திருக்கும், போக்சோக்கு முன்பதாகவும் ஜான் ஜெபராஜ் ஜெயிலு வாழ்க்கைக்கு முன்பதாகவும் அவர் எப்படி ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார் என்றால், அவர் அப்பொழுதும் வந்து ஒரு கள்ளா போதகத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுதும் அவர் பிசாசின் மூலமாக தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் என்பதை என்னுடைய சேனலில் நான் அறிவித்துக் கொண்டிருந்தேன். அவர் எப்படி பிசாசினால் ஊழியம் பண்ணினார் என்றால், ஜனங்களை வசனத்துக்கு நேராக திருப்பாமல் ஜனங்களுக்கு டிஸ்கோ லைட் போட்டுக்கொண்டு ஒரே கூத்தாட்டம் போட்டுக்கொண்டு ஒரே டான்ஸ் ஆடி கொண்டு ஒரே குதித்தலும் நடனத்திலுமாக நடத்தி கொண்டிருந்தார். இதெல்லாம் பிசாசுக்கு நேராக வழிநடத்தப்படுகிறது என்று நாங்கள் வந்து இது அறிவித்துக் கொண்டிருந்தோம். இவர் வந்து அப்போதே பிசாசின் மூலமாக தான் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருந்தோம். அதற்கப்புறம் அவர் வந்து போக்சோ கேஸில் அரெஸ்ட் ஆகி உள்ளே சென்று விட்டார். இப்போ போக்சோக்கு அப்புறம் வந்து அவர் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார். போக்சோக்கு முன்பதாக நம்ம எப்படி வந்து அவர் வந்து ஒரு கள்ளப்போதகன் என்று சொன்னோம் என்றால், அவர் கூத்தாட்டம் போட்டார், வசனத்துக்கு நேராக நடப்பல, அவருக்கு நேராக நடத்தினார், கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தாமல் தனக்கு நேராக நடத்தினார். தான் பிரபலமாக வேண்டும் என்று பாட்டை வெளியிட்டார், தான் பிரபலமாக வேண்டும் என்று கூத்தாட்டம் போட்டார். அதனால் இவர் வந்து ஒரு பிசாசு போதகன் என்று நாம் வந்து கூறிக்கொண்டிருந்தோம். ஆனால் போக்சோக்கு அப்புறம் மனைவியை விட்டே பிரிந்து விட்டார். அவர் பையனையே 1 வருடமாக அவர் பையனிடத்தில் அவர் பேசவில்லை, அவர் மனைவியிடத்திலும் அவர் பேசவில்லை. சம்பந்தமாக ஒரு மனைவியே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருக்குது. அந்த போஸ்டையும் நீங்கள் பாருங்க. இந்த போஸ்டிலும் ஜான் ஜெபராஜ் ஜெயிலிலிருந்து வெளியே வந்ததற்கு அப்புறம் என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை என்று வந்து அந்த அம்மா வந்து கூறியிருக்கார்.